டுடே எபிசோட்ல நம்ம தங்கமயிலும் நம்ம மீனாவும் நின்று இளநீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அந்த வழியா வந்துட்டு இருக்கிற ராஜி மீனாவையும் நம்ம தங்கமயிலையும் பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. தங்கமயில் இருந்துட்டு, சரி மீனா, எனக்கும் வேலைக்கு டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கா வேலை கொஞ்சம் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லை இல்லை, அவங்க என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க, வேலையும் கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நான் இது காசு கொடுத்துட்டுமா, இல்லை இல்லை நீங்கள் கிளம்புங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. சரி நாமளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இளநியை தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ராஜி நின்றுட்டுருக்காங்க. ராஜியை பார்த்த உடனே மீனா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா ராஜிக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போன உடனே ராஜி எதுவுமே பேசாமல் போகிறாங்க. என்னக்கா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லை இல்லை, தெரிஞ்சவங்களா இல்லை உங்கள் மேலே கேஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்களோட நீங்கள் ஒத்துமே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை ராஜி, என்ன நடந்ததுன்னு தெரியுமா, என்னக்கா சொல்ல போகிறீங்க, அவங்க நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கி ஜெயிலில் போட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தினவாங்க. அத்தையை ஜெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க வச்சுவாங்க. அத்தையை மட்டும் இல்லை, மாமா செந்தில் மாமா, கதிர், சரவணன் மாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜெயிலில் அம்பட்டு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க. வீட்டில் நம்ம யாருமே இல்லாமல் வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. முதல்ல நீ என்னென்ன பேசணுமோ பேசி முடி. உங்களுக்கு அவங்க தான் முக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அவங்க கூட இருக்கலாம். ஆனால் யார் கூடயும் நீங்கள் பேச தேவையில்லை. நீங்கள் நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்துக்கு கெட்டவங்களா இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் நல்லவங்களா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து கிளம்புறாங்க. அத்தை சொன்னாங்க, நீங்கள் கோயிலில் மீட் பண்ண வச்சிங்க, அத்தை எப்படியாவது பேச வைக்கணும் ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. போதும் ராஜி, நான் சொல்கிறத முழுசாக நீ கொஞ்சம் கேளு, என் கூட கொஞ்சம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வேலை செய்கிற அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே எதுக்காக வந்திருக்கோம் சொல்கிறேன், உள்ளே வா ராஜி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக உள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நந்தினி இருக்காங்க. வா மீனா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ராஜி இருந்துட்டு, அக்கா இங்கே எப்படி, இவ தான்க்கா ஏன் ராஜி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, அக்காவை பார்க்கலாமா, அக்கா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அத்தைக்கு இப்போதான் எல்லாத்தையும் தொடச்சி விட்டு ட்ரெஸ் மாற்றிட்டுருக்கா, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. மீனா அவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியாக போயிட்டு பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி நாம் காலையில் பேசிகிட்டு இருந்ததை ராஜி பார்த்த உடனே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அக்கா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்ட உடனே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பண்ண எல்லா விஷயத்தையும் ராஜிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனது, அவங்க அம்மா தங்கமயில ரொம்பவே அவமானப்படுத்தி பேசினது, அதுக்கு அடுத்ததாக அதை தாங்கிக்க முடியாமல் சரவணனை தேடி போன போது சரவணனும் தங்கமயில பிடிச்சி திட்டினது, அந்த விரட்டியில் தங்கமயில போயிட்டு சாகலான்னு சொல்லிட்டு போனும்போது மீனா சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது. அதுக்கு அடுத்ததாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ராஜ்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்திருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் கோவம் மட்டும் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படிலாம் பேசிட்டேன், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராஜி என்னை மன்னிச்சிடு ராஜி, வீட்டில் அத்தை மாமா அவருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், போதுன்ற அளவுக்கு அசிங்கமும் நான் பட்டுட்டேன், இதுக்கு மேலும் நான் தனியாக வாழலாம் முடிவும் பண்ணியாச்சு, நீ தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சப்போர்ட்டாக இருப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்களும் குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும்னு வேணால் அந்த கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கே சொல்லிட்டு ராஜா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, விடுங்கக்கா ராஜியை சமாதானம் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் மீனை வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கதிர் கூட ராஜி வந்து டீ குடிக்கிறதுக்காக வெளியில் வராங்க. என்கிட்ட நீ ஏதாவது சொல்லணுமா, எதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னு மட்டும் தெரியுது, இல்லை டீ குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை இல்லாமல் ஒரு டீயை வாங்கிட்டு வராங்க. மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கதிர்கிட்ட மாதிரி என் விஷயத்த சொல்லிட்டுமா, ஏன்னா அவர் என்னுடைய ஹஸ்பண்ட், அது உங்கள் 2 பேரோட விஷயம் இருந்தால் நீ பேசிக்கலாம், ஆனால் இது 3வது மனுஷங்களோட விஷயம், நாம் எப்படி ஹஸ்பண்டோடு ஷேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ போலீஸ் ஆக வேண்டியவ, அங்கே எத்தனை கேஸ் வரும் எல்லாத்தையும் நீ ஷேர் பண்ண முடியுமா, முடியாதில்லை, அதே மாதிரி அதில் ஒன்று இதவா நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து ராஜிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம கதிரும் ராஜியும் நின்று பேசிகிட்டு இருக்கிற போது, அப்படி எதுவும் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பலை, எதுவும் இல்லை, கிளாஸில் கொஞ்சம் பழைய ஃப்ரெண்டை பார்த்தேன் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் முத்துவேல் அவங்கள பார்த்த உடனே வந்து எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரியும் ராஜியும் வந்து விசாரிக்கிறாங்க. ராஜிக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, தான் அப்பா தேடி வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், ஏதாவது பணம் பிரச்சனை, நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நான் எப்படி எங்கள் அப்பாவுக்கு 1 வருஷத்துலையோ இல்லை 2 வருஷத்துலையோ நான் கொடுத்துடலாம் தான் நினச்சேன், அதே இப்போ முன்னாடி கேட்குறாரு, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், கோச்சிங்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு, பாஸ் ஆகிடுவில்ல, அதெல்லாம் ஆகிடுவேன், ஆனால் ரிசல்ட்டு தான் எப்படி வரும்னு எனக்கு தெரியல, ரிசல்ட்டும் நல்லபடியாக வரும், அவளுக்கு சீக்கிரமாக போஸ்டிங்கும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே முத்துவேல் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்கிட்ட எப்படி கேட்குறதுனா கூச்சப்பட்டு நிற்காதீங்க, ஏதாவது வேணும்னா என்கிட்ட உரிமையாக கேளுங்க, நான் கொடுக்குறேன் பணம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்துவேல் அங்கேருந்து கிளம்புறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.